அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன். இங்கே ஒரு பவுலில் 3 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் பிசைஞ்சிட்டேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதை நல்லா ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு ஷீட்லேயோ வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணால் அது முக்கோண ஷேப்பில் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் அழகாக ஷேப் கொடுத்துட்டேன். இப்போ நான் போர்டை எனக்கு வாட்டமாக திருப்பி வச்சுக்கிறேன். இப்போது கத்தியை வச்சு அழகாக ஒரு 1/2 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகான உங்களுக்கு ஒரு பொட்டேட்டோ ட்ரையாங்கிள் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் மைதா எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். பார்த்தீங்களா, சும்மா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் சேமியா இங்கே நுணுக்கி எடுத்திருக்கேன். நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சேமியாவை. இப்போ அந்த ட்ரையாங்கிள் பீசஸ் எடுத்து இந்த மைதா பேட்டரில் போட்டு நல்லா 2 பக்கம் பிரட்டி எடுத்துட்டு அப்படியே எடுத்து அந்த சேமியா மேலே போட்டு எல்லா பக்கம் மேலே ஒட்டுற மாதிரி இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி ஒத்தி எடுத்துருங்க சேமியாவை. பார்த்தீங்களா, இப்போ எல்லா பக்கமும் ஒட்டிருச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நம்ம மேலே பிரெட் க்ரம்ஸ் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சேமியா போடும்போது இது வேறு வித டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா பீசஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நான் வச்சுருக்க பீசஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சேமியா உடனே கருகிரும். பார்த்தீங்களா, நல்லா கோல்டு கலரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். போது வெளியே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பொட்டேட்டோ.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.